நிச்சயமாக தம்பி, தளபதி விஜய் இப்போ வாடிவாசல் மோடுக்கு வந்துட்டாரு. ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக முதல்வர் மற்றும் திமுக அரசை தளபதி விஜய் மிக கடுமையாக சாடியுள்ளார். ஜனநாயக நாட்டில் இது வெட்கக்கேடானது என்று அவர் கொடுத்த அந்த ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை வைத்து லோக்கல் நேகா பாணியில் இதோ அந்த அதிரடி ஸ்கிரிப்ட். பிராண்டி செய்திகள். இது ஜனநாயகத்துக்கே வெட்கக்கேடு. கொதித்தெழுந்த தளபதி விஜய், முதல்வர் மீது கடும் தாக்குதல். செப்பா. வணக்கம் தமிழ்நாடு, இது உங்கள் லோக்கல் லேக்கா. 2026 தேர்தல் களம் இப்போ வேற லெவல்ல சூடாகி இருக்கு. மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்த தளபதி விஜய் இப்போ ஊடகவியலாளர்கள் பக்கம் நிக்கிறாரு. சென்னையில செய்தி சேகரிக்க போன ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு தளபதி இப்போ வெடிய போட்டிருக்காரு. சட்டம் ஒழுங்கு எங்க போச்சுன்னு முதல்வர்கிட்ட அவர் கேட்ட கேள்வி இப்போ கோட்டை வரைக்கும் அதிருது. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. சென்னையில செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. 2. ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கும் ஊடகவியலாளர்கள் மீதான இந்த தாக்குதல் ஒரு நாகரிக சமூகத்தில் மற்றும் ஒரு ஜனநாயக நாட்டில் நடப்பது மிகவும் வெட்கக்கேடானது என்று தளபதியோட முதல் பஞ்ச். 3. மக்களோட குறைகளை வெளியே கொண்டு வர்ற ஊடகவியலாளர்களுக்கே பாதுகாப்பில்லைனா இந்த ஆட்சியில சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னு முதல்வர் ஸ்டாலினை பார்த்து தளபதி விஜய் நேரடியா கேள்வி கேட்டிருக்காரு. 4. இந்த தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகள் மேல உடனடியா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக அரசுக்கு தளபதி ஸ்ட்ராங்கான ஒரு டெட் லைன் வச்சிருக்காரு. 5. வாய்மையே வெல்லும்னு சொல்ற அரசு இப்போ உண்மையை சொல்ற ஊடகவியலாளர்களை மௌனமா பாக்குதான்னு தவேக தொண்டர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில திமுகவை வறுத்தெடுத்துட்டு வராங்க. 6. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மற்றும் கரூர் விவகாரங்கள்ல திமுகவை அட்டாக் பண்ண தளபதி விஜய் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சு அடுத்த அடியே எடுத்து வச்சிருக்காரு. தளபதியோட இந்த கண்டனத்துக்கு அப்புறம்தான் காவல்துறை இப்போ விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. தளபதியோட குரல் கொடுத்த அழுத்தம் அப்படி. கண்ணா, தளபதி விஜய் இப்போ பேனாவையும் மைக்கையும் பிடிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பா வந்து நின்னுட்டாரு. அமைதி பூங்கான்னு சொல்ற தமிழ்நாட்டுல இப்படி நடக்கிறது முறையான அவர் கேட்ட கேள்விக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது? தளபதியோட இந்த நேரடி தாக்குதல் திமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்குமா? 2026ல இந்த மக்கள் போராட்ட அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ வார் கிரை ஃபார் ஜஸ்டிஸ் பாஸ். தளபதியோட இந்த கண்டனத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்க போற பதிலடி என்ன? தாக்குதல் நடத்திய அந்த நபர்கள் பின்னால இருக்கிற அந்த பெரிய புள்ளி யாரு? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.